Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட், அதாவது இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் டைப் 4 பார்க்கலாம். அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எஃப் ஆஃப் டி ஸ்மால் டைம் டொமைனில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 4 டிவைட் பை 2 எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 எஸ் ப்ளஸ் 3. ஸோ டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ டினாமினேட்டர் இருக்கிற டேர்மை வந்து எப்படி நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணலாம், எப்படி நம்ம வந்து அதை அந்த அந்த ரூட்ஸ் எப்படி நம்ம வந்து பிரித்து எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து 2s ஸ்கொயர் ப்ளஸ் 5s ப்ளஸ் 3. ஸோ இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2s ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 5sஐ 2s ப்ளஸ் 3sன்னு எழுதலாம், ப்ளஸ் 3. அப்போது ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் 2s காமன் எடுத்துக்கோங்க, அப்போ s ப்ளஸ் 1 இருக்கும். அதே போல் செகண்ட் ரெண்டு டேர்மில் 3 காமன் எடுத்துக்கோங்க, s ப்ளஸ் 1 நமக்கு வரும். ஸோ இந்த டேர்ம்லையும் s ப்ளஸ் 1 காமன் எடுத்துக்கோங்க, s ப்ளஸ் 1 காமன் எடுத்தோம்னா ஸோ ரிமைனிங் இருக்கிறது 2s ப்ளஸ் 3. அப்போது இந்த s ப்ளஸ் 1 2s ப்ளஸ் 1 3 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2s ஸ்கொயர் ப்ளஸ் 5s ப்ளஸ் 3 கிடச்சிருது. அப்போது நம்ம டினாமினேட்டர் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 4 டிவைட் பை எஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2s ப்ளஸ் 3ன்னு எழுதலாம். ஸோ இதையும் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா சிம்ப்ளிஃபை பண்ணலாம். எஸ் ப்ளஸ் 4 டிவைட் பை ஸோ இந்த செகண்ட் டேர்மில் நம்ம 2 காமனாக எடுத்துடலாம். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 3 பை 2 நமக்கு கிடைக்கும். ஸோ அது 5 இல்லை 2 எஸ் ப்ளஸ் 3 பை 2. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த மெத்தடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப் 1ல் இருக்குது. அதாவது the roots are ரியல் அண்ட் நாட் ஈக்குவல் அன்ஈக்குவலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஏ பை. ஸோ இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈக்குவேஷன் ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் 4 அந்த 2 வந்து நம்ம நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம், டிவைட் பை எஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 3 பை 2. இப்போ பாருங்கள் ஏ பை s plus 1 plus b divided by s plus 3 by 2. ஸோ இதுதான் வந்து f of s. இப்போ நம்ம ஈஸியாக நம்ம a கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். a ஈக்குவல் டு s plus 1 into f of s. இதில் நம்ம s ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா s plus 1 கேன்சல் ஆகிடும் f of sல. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், s plus 4 நியூமினேட்டரில் அங்கே இது இருக்கும், எஸ் ப்ளஸ் 4 டிவைட் பை 2 இருக்கும். கீழே டினாமினேட்டரில் எஸ் ப்ளஸ் 3 பை 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம எஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பண்ணிங்கன்னா என்ன வரும், -1 ப்ளஸ் 4 டிவைட் பை 2, டினாமினேட்டரில் -1 ப்ளஸ் 3 பை 2 வரும். இதிலிருந்து மேலே நியூமினேட்டரில் 3 பை 2, ஏன்னா -1 ப்ளஸ் 4 3 ஆகிடும், 3 பை 2. ஸோ இங்கே வந்து -2 ப்ளஸ் 3, அப்போ 1 பை 2 இருக்கும். -2 ப்ளஸ் 3னா 1 பை 2 இருக்கும். அப்போ 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் என்ன 3. அப்போ ஏவோட வேல்யூ 3. இப்போ இதே போல் நம்ம பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பி ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 3 பை 2 இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ், வேர் எஸ் ஈக்குவல் டு -3 பை 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது s ப்ளஸ் 3 பை 2 3 பை 2 கேன்சல் ஆகிடும், s ப்ளஸ் 3 பை 2 கேன்சல் ஆகிடும். நியூமரேட்டரில் s ப்ளஸ் 4 டிவைட் பை 2 இருக்கும், டினாமினேட்டரில் s ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம s ஈக்குவல் டு -3 பை 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஸ்க்கு பதிலாக -3 பை 2 ப்ளஸ் 4 bracket divide by 2, denominatorல -3 by 2 plus 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
ஸோ -3 + 8 இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ டிவைட் பை 4 வந்துடும். ஹோல் டிவைட் பை -3 + 2 டிவைட் பை 2 வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 5/4 வரும், ப்ளஸ் 5/4. ஸோ கீழே வந்து -1/2 இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? -5/2. ஸோ இதுதான் பியோட வேல்யூ. ஸோ பியோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா -5/2. ஸோ இப்போ ஏ வந்து 3, பி வந்து -5/2. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக அந்த எஃப்எஸ் இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எஃப்எஸ் ஏவோட வேல்யூ 3/s+1, பியோட வேல்யூ -5/2. இப்போ -5/2 சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வரும் உங்களுக்கு? -5 டிவைட் பை 2 டைம்ஸ் ஆஃப் s + 3/2 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது ஈஸியாக நம்ம இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து e⁻−18 லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து 1/s + a. ஸோ அப்போ 1/s + a இருந்ததுன்னா இங்கே e⁻−18 போடணும் ரிவர்ஸில். அப்போ 3 × e⁻−t -5/2 e⁻−3t/2 எனிவே இன்ட்டு u of t நம்ம போடணும். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து f of t. இப்போ இதே போல் நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 5th ப்ராப்ளம் பாருங்கள். f of s equal to s+1 divided by s² + s+1. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் f of t. ஸோ இப்போ நம்ம இந்த s² + s+1 வந்து நம்ம லாஸ்ட் போன ப்ராப்ளத்தில் பார்த்த மாதிரி பிரிக்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், s² + s. ஸோ s-னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அப்போ இதில் பாதி 1/2. அந்த 1/2 ஒரு முறை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், அதே போல் மைனஸ் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வந்து 1 இருக்குது. ஸோ அப்படி எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேர்ம் மட்டும் s + 1/2 ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். ஸோ இங்கே -1/4 + 1 இருக்குது. ஸோ எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா s + 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3/4 இருக்குது. ஸோ இதையும் எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா s + 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3/2 ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். ஸோ அப்போது ஃபைனலாக f of s எப்படி எழுதலாம்? f of s equal to s + 1 divided by s + 1/2 whole square plus √3/2 whole square. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பிரித்து எழுதுகிறேன். ஸோ நியூமரேட்டரில் 1 வந்து 1/2 + 1/2ன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் அப்படியே வந்துடும். ஸோ s + 1/2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து திரும்ப பிரித்து எழுதிக்கலாம். s + 1/2 divided by s + 1/2 whole square plus √3/2 whole square plus, ஸோ இங்கே 1/2 மட்டும் இருக்குது, 1/2 divided by s + 1/2 whole square plus √3/2 whole square. ஸோ இதில் இன்னொரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். s + 1/2 divided by s + 1/2 whole square plus √3/2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு √3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அதே போல் ஒரு √3ஆல் டிவைட் பண்ணுறோம். 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏன் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு தெரியும் e power of -at into cos omega t which is equal to s + a divided by
எஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு போடலாம். அதே போல் இ பவர் ஆஃப் மைனஸ் ஏடி சைன் ஒமேகா டி எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா டிவைட் பை எஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர், ஸோ ரெண்டு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேரும் நாம் வந்து இதில் போடும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் 2 அப்போ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இ பவர் ஆஃப் ஏ வந்து இங்கே 1/2 இ பவர் ஆஃப் மைனஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் ஒமேகா வந்து √3/2 காஸ் √3/2 டி. அதே போல் இங்கே ப்ளஸ் ஏற்கனவே 1/√3 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா √3/2 டிவைட் பை ஸோ இந்த செகண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர். அப்போ 1/√3 இன்ட்டு இ பவர் ஆஃப் மைனஸ் டி பை 2 ஸோ இங்கே ஏ வந்து 1/2 தான் இன்ட்டு சைன் √3/2 இன்ட்டு டி. ஸோ நமக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்துல நம்ம இ பவர் ஆஃப் மைனஸ் டி பை 2 காமனாக கூட வெளியே எடுத்துக்கலாம். பட் எனிவே இது கூட நம்ம என்ன பண்ணணும் இன்ட்டு யூ ஆஃப் டி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து எஃப் ஆஃப் டி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் வேணால் வந்து ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 6th ப்ராப்ளம், ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1/s ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 2. ஸோ இதில் நம்ம ஃபைண்ட் எஃப் ஆஃப் டி. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.